जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कन्नम, जय श्री राधा गोपाल जी कन्नम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रभु कन्नम, जय श्री रूप रघुनाथ, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्री प्रभाதி महाराज கருணம், என் குருநாத கருணம். தொடர்ந்து வந்து இந்த ஸ்ரீமத் பாகவத கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்துக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தோட முதல் கிளாஸ் இதுதான். பார்க்க நம்ம ஒன்று வந்து வெனஸ்டே வந்துச்சு, புதன்கிழமை வந்துச்சு. பட் வந்து நமக்கு கோயிலில் ஃபங்க்ஷன் இருந்ததுனால நம்ம வந்து அதனால தான் நம்ம மண்டே செஞ்சுட்டோம். அப்போ இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இன்றைக்கி தான். ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 5 சாப்டர் 5 வியாசருக்கு நாரதரின் உபதேசங்கள் பதம் 13 டெக்ஸ்ட் 13. அதோ மகா பகவான் அமோகத்ருக் சுஷீஸ்ரவா சத்ய ரதோத்ர விரதः உக்ரமஷ்யாகில பந்தமுக்தாயே சமாதினானுமரா தத் விசேஷ்டிதம். ஓகே, அதோ ஆகவே மகாபாகா மகா பாக்கியசாலியான பவான் நீங்களே அமோகத்ருக் பக்குவமான ஞானியாவீர். சுஷி குறையற்றவரும், ஸ்ரவா புகழ் பெற்றவரும், சத்யரதா சத்திய விரதத்தை ஏற்றதால், திருதா விரதா தெய்வீக குணங்களில் நிலை பெற்றவர், உக்கிரமஷ்ய அசாதாரணமான செயல்களை செய்பவரின் இறைவன், அகிலா எல்லா பந்தம் முக்தையே அதிலிருந்து முக்தி அடைவதற்காக, சமாதினா தியானத்தால், அனுஷ்மரா திரும்ப திரும்ப யோசித்த பின் அவற்றை விளக்க வேண்டும். தத் விவேஷ்டிதம் பகவானின் பல்வேறு திருவிளையாடல்களை. ஓகே, மொழிபெயர்ப்பு. வியாசதேவரே, உமது பார்வை பூர்ணமானதும் நற்புகழ் கலங்கமற்றதுமாகும். நீர் விரதத்தின் உறுதியாகவும் சத்தியத்தில் நிலையாகவும் இருக்கிறீர். எனவே பொதுமக்கள் எல்லா ஜட பந்தத்திலிருந்தும் முக்தி அடைவதற்கு உதவும் பகவானின் லீலைகளை தியானம் செய்து அவற்றை தெளிவாக விளக்கவும். அதோ மகா பகவான் அமோக்திருக் சுஷி ஸ்ரவ சத்ய ரதோத்ருக் விரதா உருக்ரமஷ்யாகில பந்த முக்தாயே சமாதினு அனுமர தட் விசேஷ்டிதம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. என்ன ப்ரோ அவங்களும் விளாண்டுருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த ஸ்லோகம் போன வாரம் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்? யார்கிட்ட பேசுகிறாங்க ஸ்லோகம்? மாதாஜி யார் சார் ப்ரூ அம்மா ஞாபகம் இருக்கு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஓகே, ஞாபகம் எனக்கு. யார்கிட்ட பேசுகிறாங்க? ஹரிகிருஷ்ணா மாதா, ஹரிகிருஷ்ணா, ஹரிகிருஷ்ணா ப்ரூ. நவீன் ப்ரூ இப்படி வந்து கொஞ்சம் வந்துங்க. அப்படி வந்துங்க. ஓகே, யார்கிட்ட பேசுகிறாங்க? வியாசர். யார்கிட்ட பேசுகிறாரு? நாரதர்கிட்ட. நாரதர் இங்கே என்ன ரோல்? நிரஞ்சனா. வியாசதேவர் சிஷ்யர். ஓகே, வியாசர் வந்து இப்போ வந்து என்ன நிலையில் இருக்கிறாரு? சந்தோஷமாக இருக்கிறாரா, கவலையில் இருக்கிறாரா, குழப்பத்தில் இருக்கிறாரா? குழப்பத்தில் இருக்கிறாரு. இப்போ நாரதர் வந்து அவருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வியாசதேவரே
உமது பார்வை பூர்ணமானதும். ஓகே, இங்கே வந்து என்னதுன்னா வியாசதேவருடைய அவரை வந்து இப்போ வந்து நாரதர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரை வந்து இப்போ வந்து என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. தேவையில்லாத இலக்கியெல்லாம் பண்ண எழுதுற என்னென்னமோ எழுதுற பகவான் பற்றி பேசுறதெல்லாம் சொல்லிட்டாரு கரெக்டா. இப்போ அடுத்து நீ என்ன எழுதுன்னு சொல்லி அதுக்கு வந்து இப்போ வந்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்து நீ என்ன பண்ணணும், மக்களுக்கு மிஸ்டேக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும். ஆனால் நீ ஒரு பெரிய விஷயத்தை செய்ய போகிற, அதாவது பாகவதம் எழுதுறதுக்கு ரெடி பண்ணுறா இப்போ. ஆனால் அதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகவானை பற்றி எழுதுறதுக்கும் பகவானை பற்றி இது பண்ணுறதுக்கும் ப்ரீச்சிங் பண்ணுறதுக்கும் இல்லை வந்து அது எழுதுறதுக்கும் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், தகுதி இருக்கணும். நம்ம ரைட் மாதாஜி? தகுதி இல்லைன்னா என்னது பகவான் இது பற்றி நம்ம இது பண்ண முடியாது. படிக்கிறதுக்கு தகுதி தேவையில்லை, பட் அது எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் சொல்கிறதுக்கும் நம்ம குவாலிஃபிகேஷன் வளர்த்துக்கணும். தகுதி வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பிறப்பால் வர்றது கிடையாது. புரியுத விஷயம் மாதாஜி? இங்கே பிறப்பால் நான் வந்து பிராமணனாக பிறந்துக்கலாம், பிறப்பால் ஒருத்தர் கீழே பிறந்துக்கலாம், அது வந்து நீங்கள் சொல்லவில்லை. தகுதி எப்போ கிடைக்கும், குவாலிஃபிகேஷன் எப்போ ஒருத்தவங்க கிடைக்கும்? ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபிகேஷன் கேட்குறேன். தலைங்க அந்த பிறகு நம்மளே முயற்சி பண்ணுறது ஓகே. நம்மளே முயற்சி பண்ணால் எல்லா குவாலிஃபிகேஷன் கிடச்சிருமா? வேறு என்ன பண்ணணும்? குரு மூலியமாக நாலேஜ் கிடைக்கிறது. ஓகே, குரு மூலியமாக நாலேஜ், குருவோட கருணை, குரு கருணை அண்ட் நம்மளோட முயற்சி. நான் திருப்பி அதே சொல்கிறேன். தாமோதரா லீலையில் யசோதா வந்து கிருஷ்ணன் கட்டும் போது எத்தனை இன்ச்சு பத்தாது? செகண்ட் வருது 2 இன்ச். 2 இன்ச்சு பத்தாது. ஏன் அந்த 2 இன்ச்சு என்னது? பன்னீர் நம்ம சொல்லுங்கள். அது 2 இன்ச்சு என்னது? மையம் மாதிரி மாதாஜி? ஒன்று பகவான் கருணை 1 இன்ச்சு, 1 இன்ச்சு வந்து பகவானுடைய நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய எஃபர்ட். அதே போல் தான் ஆன்மீகத்தில் நம்மளுக்கு வந்து குவாலிஃபிகேஷன், நம்மளுக்கு தகுதி வரணும் அப்படின்னா 2 விஷயம் நம்ம இருக்கணும். பகவான் கருணை வந்து கொடுக்குறாரு, அட் த சேம் டைம் நம்ம உழைக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தில் நம்ம உழைப்பை போடணும், கடுமையான உழைப்பு போடணும். உழைப்பு போடாமல் சும்மா வந்து நம்ம கோலோகத்துக்கு போயிடும் வைகுண்டத்துக்கு போயிடணும் போக முடியாது. ஓகே, அதனால என்னென்ன அவர் அது என்ன குவாலிஃபிகேஷன் வளர்த்துருக்காரு அப்படி சொல்லி லிஸ்ட்டு பண்ணுறாரு. ஓகே, வியாசதேவரே உமது பார்வை பூர்ணமானதும். யுவர் விஷன் இஸ் அ டிரான்சென்டென்டல். உங்களோட பார்வை வந்து ஆன்மீகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம ஒரு டிவோட்டியாக இருக்கிறோம், இல்லை டிவோட்டியாக முயற்சி பண்ணுறோம், இல்லை நான் வந்து டிவோட்டி ஆகி மற்றவங்க டிவோட்டியாக இருக்கிறேன்னா, அதாவது பிரிச்சராக இருக்கிறேன்னா நம்மளுக்கு இந்த முதல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். நம்மக்கிட்ட இருந்தால் பெட்டர், இல்லைன்னா அதை வளர்த்துக்கணும். என்னது நம்பர் 1? என்னது? டிரான்சென்டென்டல் விஷன், பூர்ணமான பார்வை. பௌர்ணம பார்வை என்ன அர்த்தம்னா, இப்போ அங்கே ஜெகநாதர் இருக்கார் கரெக்டாக? ஓகே பிரபு, வெளியில் ஒரு மரங்க இருக்கா, நிறைய ட்ரீ இருக்கா? நான் ஒரு மிஷின் எடுத்து வரேன், அந்த மரத்தை வெட்டுறேன், மரம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? அது துள்துடாயிரும். ஜெய ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு ஜெய். ஓகே, இப்போ ஜெகநாதர் அவரை வந்து என்ன உருவம், என்ன 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 எலிமெண்ட்? கட்டை, அதாவது வூடு. ஓகேவா? வூட்டில் இப்போ அதுவும் வூடு தான், வெளியே மரமும் வூடு தான். இதுவும் வெட்டினா வெட்டுமா இல்லையா? மிஷின் வெட்டினா வெட்டாது? வெட்டுமா வெட்டாதா? வெட்டும். அப்போ என்ன வித்தியாசம் இருக்கு கிருஷ்ணா? என்ன வித்தியாசம் இருக்குது? வெளியில் இருக்க மரக்கும் இங்கே உள்ள மரத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இங்கே உள்ள பகவானுக்கும் ஓகே, கிருஷ்ணன் நிலையில் வச்சு பார்க்குறோம். நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க? ஓகே, வேற 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 ஒரு உயிருக்கு நம்பிக்கை இருக்கு மாதிரி. சொல்லுங்க மாதிரி, பயப்படாதீங்க, சொல்லுங்க. ரதயாத்திரா அந்த கட்டை செய்யும்போது அவரோட உருவம் எடுக்கும்போது அந்த பையன் எடுத்து அவரோட சோல் வந்து மாற்றுவாங்க. ஓகே ஓகே, நம்ம ரதயாத்திரை வரும்போது கிட்டத்தட்ட ஜூன் வரும்போது நம்ம அதை இன்னும் நல்லா பேசுவோம். ஓகே, அது உயிருக்கு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு இதுக்கு வேறு என்ன வித்தியாசம்? வேறு யார் இருக்கிற இடத்த
இருக்கிறத பொறுத்து. தெருவில் இருக்குது. ஆ. அதனால என்ன பண்ணுவோம், ஏன்னா ஜெகநாத் ஓ ஜெகநாதர் கட்டையும் வந்து வெளியூர் உள்ளதானே பிரபு? என்னன்னா அது வந்து ரூபமான சக்தி தான் அந்த விக்கிரகம் ஆகிறாரு, அது விக்கிரகம் இல்லாதது. ஓகே, இப்போ ரெண்டுமே வந்து கட்டை தான். இப்போ வந்து அந்த உருவத்தை இப்போ செஞ்சு வச்சாலும் அதுவும் கட்டை தான், வெளியூரும் கட்டை தான். பட் என்னென்னா நம்மளுடைய விஷன், நம்மளோட பார்வையும் மாறுது. ஓகே, நம்ம பார்வையும் மாறுது. இப்போ உண்மையிலே வந்து நம்ம வந்து ஜெகநாதராக பார்க்குறோமா, இல்லை ஜெகநாதராக வந்து ஐயோ இன்னும் அந்த உண்மையாக எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஞானமே வரலையே அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த விஷயம் கிடைக்காம இருக்கிறோமா? ரெண்டு வகையான இது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜெகநாதன்னு சொல்லி கட்டையை செஞ்சு வச்சுட்டாங்க, ஓகேவா? அதுக்காக சரி ஜெகநாதன் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதுக்காக பார்க்கலாம், அதுக்காக பார்க்குறோமா? இல்லை உண்மையிலே ஜெகநாதர் வந்து இருக்கிறார் அப்படி பார்க்குறோமா? ஓகே, ஜெகநாதர் இருக்கிறவே பார்த்தா ஓகே. பட் ஜெகநாதர் இருக்கிறவே பார்த்தா ஏன் வந்து என்னது கோயிலில் வந்து ஏன் பிரச்சனை வருது? ஏன் கோயிலில் பிரச்சனை நடக்குது, சண்டை நடக்குது, என்னென்னமோ நடக்குது? ஏன் ஒரு தப்பு செய்ய தோணுது? ஒரு கோயிலில் ஒரு திருட்டு நடக்குது. நான் புதுசாக சொல்கிறேன்னா நடக்குதானே சொல்கிறேன் ப்ரோ. Why Sneha Maji Intel? Because human beings anger okay. But okay, anger okay. Same time என்னன்னா நம்மளுக்கு அந்த டிரான்சென்டென்டல் விஷன் இல்லை. அங்கே வந்து இப்போ நம்ம ஒரு தவறு செய்கிறோங்க, ஓகே, ஒரு அபராதம் செய்கிறோம், அங்கே பகவான் இருக்கிறாரு, உள்ளுக்குள்ள அந்த பயம், அந்த டிரான்சென்டென்டல் விஷன் இல்லை. அதனால என்ன நடக்குது, அது கட்ட, அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நம்மளுக்கு அந்த ஆங்காரம் இருக்கும்போது அது பகவான் தெரியாது. அப்போ நம்ம எல்லாமே பண்ணுவோம், எல்லா வகையான சீன்ஃபுல் ஆக்டிவிட்டி செய்வோம். புரியுதா மிஷ்னா? மிஷ்னா தெரியுதா? புரியுதா? அதனால் எப்போ நம்ம ஒரு டிவோட்டி மொதல் குவாலிஃபிகேஷன் என்ன வளர்த்துக்கணும், நம்ம பக்தி பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதில் நம்மளுக்கு முதல் குவாலிஃபிகேஷன் என்ன வரணும்னா டிரான்ஸ்ஜெண்டல் விஷயம் வளர்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த பார்வை வளர்த்துக்கணும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், தர்ஷன். நிறைய பேர் ஜெகநாத் தர்ஷன் எடுத்துக்கங்க, ராதா கோவிந்தர் தர்ஷன் எடுத்துங்க, தர்ஷன் எடுத்துக்க சொல்லுவாங்க. தர்ஷன் என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் தர்ஷன்? தர்ஷன் வந்து மூணு ஸ்டேஜ் இருக்குது. தர்ஷன்னா பார்க்குறது, ஓகேவா? 3 ஸ்டேஜ் இருக்குது. துஷ்டா, திருஷ்டி அண்ட் தர்ஷன். 3 விஷயம் இருக்குது. துஷ்டானா அவர் நம்மளை பார்க்குறாரு, துஷ்டா. திருஷ்டினா நம்ம எஸ் அ ஜீவாத்மா, புரியுதா நவீன்? நம்ம ஜீவாத்மா, கட்டுண்ட ஜீவாத்மா, நம்ம அவரை பார்க்கறதுக்கு அவர் நம்மளுக்கு அந்த திருஷ்டி கொடுப்பாரு. வெளியே மாட்டில் திருஷ்டி விநாயகர், திருஷ்டி 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 அந்த திருஷ்டினா என்னதுன்னா அவர் நம்மளுக்கு அந்த பார்வை கொடுப்பாரு. திருஷ்டா பகவான், திருஷ்டி அந்த பார்வை கொடுப்பாரு. அந்த திருஷ்டி நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா தேன் அப்போ தான் நம்ம தர்ஷன் எடுக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? அவர் திருஷ்டி கொடுக்காம நம்ம தர்ஷனம் எடுக்க முடியாது. அது வெறும் வந்து கலர் தான் தெரியும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது வந்து எந்த டெம்பிள்னு தெரில, ஸ்ரீமன் கோர்குண்ட சுவாமி மகாராஜ் வாழ்க்கையில் நடந்தது. அப்போ அவர் இன்னும் புரோபாதர்கிட்ட வந்து அடைக்கலம் எடுத்துட்டாரு. பட் சன்னியாசி எடுத்துட்டு, ஆனால் இன்னும் அவருக்கு குரு ஆகலை, இன்னும் ஸ்டில் புரோபாதர் இருக்கிறாரு. அப்போ ஒரு டெம்பிளில் வந்து என்ன பண்ணுறாங்க, டிவோட்டிங்லாம் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 70s பார்த்தீங்கன்னா கேமரா, இந்த கேமரா வச்சுருப்பாங்க, அந்த வெளிச்சம் பிஷ்னு அடிக்கும். அப்போ விக்கிரகம் இருக்குது, அங்கே நின்று எல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. சம்திங் ஃபாரினர்ஸு உள்ளுக்குள்ளவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ கௌரவ மகாராஜ் வந்து அப்போ இன்னும் வந்து சன்னியாசி எடுத்துட்டாரு, பட் இன்னும் குரு ஆகலை, சாதாரண ஒரு சேவை செஞ்சுட்டு தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எடுக்காதீங்க, அது பகவானோட கண்ணு வந்து அது கூசும், அது வந்து சரியில்லைன்னு. பட் நிறைய பேர் அது கேட்கல. பட் அவர் வந்து அது வந்து அவர் வந்து நிறைய வாட்டி சொல்லி பிறகு வந்து அந்த மாதிரி நடந்துச்சு சொல்லி ஒரு சம்திங் ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்கிறாங்க. அந்த புக்கில் குட் ஃபார்ச்சூன் எராஸ்ன்னு சொல்லி ஒரு புக்கு இருக்குது, அதில் சொல்கிறாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்னா, ஒரு விக்கிரகத்தை சாட்சாத் பகவான், அந்த டிரான்சென்டல் விஷன், அந்த பார்வை நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அடுத்து என்ன நடக்கும். இப்போ நீங்கள் பகவானை பார்த்த பிறகு தான் ரெண்டாவது என்ன நடக்கும், லவ்விங் சேவா, பிரேம சேவா. அங்கே பகவான் பார்த்தா தான் உங்களுக்கு பிரேம சேவா, செகண்ட் பிரேம சேவா ஆரம்பிக்கும். அது வரைக்கும் என்ன சேவா? விரஜாமதி மெக்கானிக்கல் சேவா. மெக்கானிக்கல் சேவா. டியூட்டி போட்டாங்க, ரோஸ்டர் போட்டாங்க, வேலை அவனுக்கு
போட்டாங்க போய் சேவம். அப்புறம் சேவை கொடுத்துட்டாங்கன்னா வரலன்னா கந்தி தேர்றது கிடையாது. எஸ், நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். கம்பெனிக்கு வந்து வேலை செய்யணும்ல, இல்லை நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து காய்ச்ச இல்லை எங்கேயோ காது குத்து எங்கேயோ போயிட்டீங்க, ஒன்று கடையை வந்து இழுத்து மூடுவோம். அப்படி இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் பேர் என்ன சொல்லுவாங்க, வேறு ஆளை வைப்பாங்க. நீ போய் கடையை பார்த்துக்கோ, நான் போய் உடம்பு முடியல, நீ போய் கடையை பார்த்துக்கோ. இப்போ 4 நாள் உடம்பு முடியல, 4 நாள் கடை சாத்துவோமா? வேறு ஆளை நீ போய் பார்த்துக்கோ அனுப்புகிறோமா இல்லையா? கந்தி பண்ணுறோமா இல்லையா? ரிப்ளேஸ் பண்ணுறோமா இல்லையா? அதே போல் கம்பெனியில் வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வர முடியலன்னா வேறு ஆளை கந்தி தேடணும், வேறு ஆளை ரிப்ளேஸ் தேடணும். அதுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக சின்சியராக, பாஸ் நான் நாளைக்கு லீவு பாஸ், எனக்கு பதிலாக இவர் வராரு, ஆனால் டியூட்டி ரோஸ்டர் போட்டால் அவங்க நடக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கும். ஏன்? ஏன்னா ஒன்றும் டிரான்ஸ்லேஷன் வரல, ஒன்றும் அந்த பாறை வரல. ஏன்னா இது அந்த கட்டை தானே, அந்த கட்டை என்ன செஞ்சிட போகுது? ஏன் மிஷினா உங்களுக்கு சொல்லலை, உதாரணம் சொல்கிறேன் நான், ஓகேவா? அது பகவான், அது சாட்சா பகவான் இருந்துச்சுன்னா தென் நமக்கு அந்த லிவிங் சேவை வரும். வித்தவுட் லிவிங் சேவா, நீங்கள் அன்பு சேவை செய்யாமல் நீங்கள் பகவான் லோகத்துக்குள்ளே போக முடியாது. இங்கே கலப்படம் இருக்குது, இங்கே இவ்வளோ நம்ம வந்து பஞ்சாயத்து பண்ணுறோம், உங்களுக்கு கூட்டிகிட்டு எப்படி வந்து ஆன்மீக லோகத்துக்குள்ளே போகிறது? அங்கே உள்ள நம்ம போய் கெடுத்துருவோம். வைரஸு இன்னொரு இடத்துக்கு நல்ல ஒரு இடத்துக்கு போணுச்சுன்னா அங்கேயும் வைரஸ் ஆக்கிரும், ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து வைரஸ் மாதிரி நம்மளை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக தான் இது எல்லாமே. ஓகே, ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது பார்வை பூர்ணமானதும், ரெண்டாவது வந்து நற்புகழ் கலங்கமற்றதுமாகும். நீ விரதத்தில் உறுதியாகவும். விரதத்தில் உறுதி, விரதம் மீன்ஸ் ஃபாஸ்டிங், ஓகேவா? ஆஸ்டரிட்டி கூட சொல்லுவாங்க, கரெக்ட் மாதிரி விரஜா மாதிரி ஆஸ்டரிட்டி தானே? விரதம்னா வந்து சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது மட்டும் கிடையாது, சாப்பிடாமல் இருக்கிறதும் விரதம். அது நம்ம எப்போ எடுப்போம்? ஏகாதசிக்கு எடுப்போம், ஓகேவா? நான் அறவே எடுக்கலை பிரபு அப்படின்னா எடுக்க ட்ரை பண்ணணும், ஓகே? ஏன் வந்து விரதம் வந்து வச்சுருக்காங்க? வாய் எதுக்காக ஒரு ஃபாஸ்டிங்? நிறைய பேர் நினைப்பாங்க, ஏன் பிரபு ஜென்மாஷ்டமி கிருஷ்ணன் தானே பிறந்தாரு, நல்லா ஆக்கி சாப்பிட வேண்டியது தானே, எதுக்கு பிரபு 12 மணி வரைக்கும் வயிறை காய போட்டு பாதி எனர்ஜி இல்லாமல் வண்டி பாதி கவுந்துடும்? கரெக்ட் மாதிரி, கரெக்டு தானே? கரெக்டாக சக்கரை மாதிரி கரெக்டாக இல்லை உஷா மாதிரி, நல்லா சாப்பிடணும், நல்லா ஆக்கி சாப்பிட்லாம். நீங்கள் ஃபுல்லாக காய போட்டு மேலே சாப்பிட்றேன். ஏன்? அந்த சாப்பாடு ஆக்கிறது போதே அந்த சமயக்காரங்களுக்கும் அந்த டைம் வேஸ்ட் ஆகிடும். கிருஷ்ணனை பற்றி நினைக்கிறதுக்கு டைம் இருக்கு. சரி, வேற எதுக்காக ஃபாஸ்டிங்கு? 12 மணி வரைக்கும் சென்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே, அதாவது வந்து பகவான், ஓகேவா? இப்போ மகாபுரு கௌரவ பூர்ணிமானா எத்தனை மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கணும்? பிரபு மகாபிரபு எத்தனை மணிக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும்? ஈவினிங் வரைக்கும், ஓகே, சன்செட் வரைக்கும். ஏன்னா ஏன் சன்செட் வரைக்கும்? ஏன் ஈவினிங் வரைக்கும்? ஏன் ஈவினிங் வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கணும்? வந்து ஏன்னா மகாபிரபு அந்த டைமில் பிறக்கிறாரு, ஈவினிங்கில் பிறக்கிறாரு, ஓகே? ராமர் அதாவது சன்செட் கூட இல்லை, 5 o'clock கிட்ட, 5 o'clock 5:30 இல்லை. ராமநவமிக்கு எத்தனை மணிக்கு விரதம் இருக்கணும்? 7 மணி வரைக்கும், சாயந்தரம் 7 மணி வரைக்கும், ஓகே? அது ராதாஷ்டமி, ராதாராணி ஈவினிங்கா? மத்தியானம். கிருஷ்ணர் வந்து ராத்திரி கருப்பு கலரில் பிறகுறாரு, நடுராத்திரியில் இருட்டில். ராதாராணி மத்தியானம் வெயில், அவன் தப்பிச்சுக்க அந்த கௌராங்கி கோல்டன் கலரில் இருக்காங்க, வெளிச்சத்தை பிறப்பாங்க. 2 பேரும் வேறு டைமில் பிறகுறாங்க. இவர் கரெக்டாக 12 மணி ராத்திரி, அவங்க கரெக்டாக உச்சி வெயில் 12 மணிக்கு, ஓகே? 12 மணிக்கு விரதம் எடுக்கணும். அடுத்து நித்யானந்த மகாபிரபு, நித்யானந்த பிரபு ஆஃப்டர்நூன், எஸ். அடுத்து வேறு யார் இருக்கா? நரசிங்கதேவ் மதுஜி எத்தனை மணிக்கு வரைக்கும் எழுதணும்? ஈவினிங். சூரியன் அஷ்டமன ஆகும்போது இல்லை, அது டஸ்கா மதுஜி, அதாவது சூரியன் இறங்கும் போது அந்த டைமில் 7-7:30 ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது? ஏன்னா பகவான் எந்த நேரத்தில் பிறக்கிறாரோ அந்த நேரம் வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். வாயில் ஒரு ஜாம சாப்பாடு வைக்கக்கூடாது. உங்கள்
இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ உதாரணம் சொல்கிறேன், ஒய்ஃபை வந்து மாசமாக இருக்காங்க, இப்போ வந்து டெலிவரி, ஓகேவா, அவங்க வந்து பேபி வெளியாக போகுது, நீங்கள் நாசி கண்டில் உட்காந்து சாப்பிட்ருப்பீங்களா? ஃபுல் மீல்ஸு சாப்பிட்ருக்காங்க வந்து ஓகே, சாப்பிட்றது அதில் நார்மலாக கேட்குறாரு. இப்போ ஒய்ஃபை வந்து அப்படி டெலிவரி வயிறு பிடிச்சி போகிறாங்க, அப்போ வந்து சொல்லிட்டாங்க இன்னும் எத்தனை மணி நேரம் வரணும்னு, ஓகேவா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடையில் உட்காந்து ஃபுல் மீல்ஸ் உட்காந்து ஃபுல்லாக சாப்பிடுவோம் வந்து இருக்காங்க, சில ஆம்பளைங்க இருக்காங்க வாழ்க்கை இல்லை, நம்ம நார்மலாக சாப்பிடுவோம், எல்லாம் பதட்டத்தில் இருப்பாங்க, அது மெட்டீரியல், ஓகேவா. அதே போல் தான் பகவான் எப்பேர் ஆகும்போது, பகவான் தோன்றும் போது நம்ம பதட்டத்தில் இருக்க வேணாம். அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும். நீங்கள் என்ன கொடுக்க முடியும் அவருக்கு? ஒன்றும் கொடுக்க முடியாது. தென் நம்ம வந்து அவரை சிந்தனையில் இருக்கணும், தென் அவருக்காக விரதம் இருக்கணும். விரதம் இருக்கும்போது நம்ம வந்து எந்த கான்சன்ட்ரேட்டி ஃபுல்லாக வேறு எதுலேயும் போகாது, ஓகேவா. பகவான் மேலே சிந்தனை கொடுக்கணும். தூங்க மாட்டோம், தேவையில்லாமல் தூக்கம் குறையும். தென் நம்ம வந்து மனசு வந்து ஒரு நிலையில் இருக்கும். தென் வந்து நம்ம ஏதாச்சும் நம்ம சாக்ரிஃபை பண்ணணும், அதுக்கு நம்ம விரதம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த திதியில் என்ன இது வருதோ அதில் அபிஷேகம் பண்ணி அந்த சரணாமத்தை குடிக்கணும். ஓ, சரணாமதத்தில் நெய் அள்ளி போட்டாங்க பிரபு, அதனால் சரணாமதம் வேணாம் பிரபு, எனக்கு சுகர் இருக்குது பிரபு, ஐ எம் டயபிட்டிஸ், எனக்கு ப்ரெஷர் இருக்குது, ஸோ மச் மில்க் கீ, அப்போ வேறு என்ன பண்ணுது? ஜஸ்ட்டு உங்களால் எவ்வளோ முடியுதோ ஜஸ்ட் ஒரு ட்ராப் 2 ட்ராப் வச்சு எடுத்துக்கணும். பிகாஸ் சரண அமிர்தா, சரண் மீன்ஸ் என்னது? ஓ, அபயச்சரண் என்ன வரும்? சரணா என்ன வரும்? பகவான் ஃபீட், ஓகேவா. சரணன் மீன்ஸ் பகவான் பாதம், ஓகே. அமிர்தம் என்ன? அமிர்தம் என்னது? நெக்டார், அமிர்தம், ஓகேவா. பகவானோடைய அபிஷேகம் பண்ணி அந்த வரக்கூடிய அமிர்தத்தை நம்ம மேபி ஓகே, உங்களுக்கு சுகர் இருக்குது, நீங்கள் இதாக இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் அறவே கொடுக்கக்கூடாது. இது அபராத், ஓகேவா. நான் அறவே தேவையில்ல எடுத்துகிட்டு போ, அபராதம், புரிதா நிரஞ்சனா? அட்லீஸ்ட் ஒரு 2 ட்ராப்பை வாங்கி விட்டுக்கணும். நம்ம பக்தியில் வந்து நம்ம இது பண்ணணும்னா நம்ம வந்து 3 விஷயம் வைஷ்ணவக்கிட்டேருந்து எடுக்கணும். யார் சொல்கிறீங்க? அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி வந்து பிரசாதம் இருக்குது. ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்ல ஒன்று அவங்க டஸ்ட்டு, அவங்க பாத தூசி. 2வது அவங்க சாப்பிட்ட மகாபிரசாத், அதாவது பகவானுக்கிட்ட பகவானுக்கு இப்போ சமைச்சு எடுத்துகிட்டு போகிறோம், அது பேர் என்னது? போகா, ஓகேவா. போகா மீன்ஸ் அனுபவிக்கிறவர். அவர் அனுபவிச்சுட்டு பிறகு அதுக்கப்புறம் அங்கேயே வெளியே வருது, அது பேர் என்னது? பிரசாதம், ஓகேவா. பிரசாதம். இப்போ அது ஒரு வைஷ்ணவருக்கு கொடுத்து அந்த வைஷ்ணவர்கிட்ட திருப்பி அது பேர் என்னது? மகாபிரசாதம், ஓகேவா. அதாவது அங்கே வந்து குரு சாப்பிட்றாரு, ஓகேவா, அங்கே குரு சாப்பிட்ற மகாபிரசாதம். அதுக்கப்புறம் வந்து வெளியில் இருக்கிற வைஷ்ணவர், ஓகே, வெளியில் இருக்கிற ஒரு குரு, அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு கொடுக்க, அது பேர் என்னது? மகாபிரசாதம். இப்போ இங்கே உள்ள ஆஃபரிங் பண்ணுறீங்களா, பகவானும் சாப்பிடுவார், அதுக்கப்புறம் வந்து குருவும் சாப்பிடுவார், ஓகே. குரு சாப்பிட்ட பிறகு அது மகாபிரசாதம். அப்போ வெளியிலேருந்து ஒரு வைஷ்ணவர், ஒரு மகாராஜோ யாரோ சன்னியாசியோ சாப்பிட்றாங்க, அதை எடுத்துக்கிறாங்க, எடுத்து கொஞ்சம் கொடுக்குறாங்க, அது மகாபிரசாதம், டபுள் மகா, ஓகே. அது சாப்பிடுவோம். என்ன நடக்கும் கிருஷ்ணா? என்ன நடக்கும்? கிளாஸுக்கு ஒழுங்காக கேட்க தோணும், கிளாஸில் தூக்கம் வராது, லைன் ஓப்பனாக இருக்கும், வைஃபைலாம் நல்லா ஃபுல் பாரில் இருக்கும், கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் உள்ளே போய்ட்டு ஸ்டோர் ஆகிரும், உள்ளே வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்காது, ஓகேவா. அந்த உள்ளுக்குள்ளே கேட்கக்கூடிய அந்த மனநிலையை உண்டாக்கும், ஓகே. 2 சொல்லிக்கு 3வது என்னது? பாத துளி, ஓகேவா. நம்ம தலையில் தெளிச்சுக்கணும், ஓகேவா. அப்படி நீங்கள் இன்னும் கிரேட்டாக இருந்தீங்கன்னா அது வந்து குடிக்கவும் செய்யலாம், ஓகேவா. பக்த காளிதாஸ், ஓகே, அவர் வந்து மிகப்பெரிய பக்தர். இது வந்து ஒரு புராண கதையில் சம்திங் ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் ஒரு ராஜா வருவார், பக்தர் காளிதாஸே உங்கள் கருணை எனக்கு கொடுங்க, உங்ககிட்ட தெரிஞ்சு கொடுங்கன்னு. அவர் நான் என்ன கொடுக்குறேன்னு, நீங்கள் சாப்பிட மிச்சத்தை கொடுங்க, முடியாதுன்னு. அப்போ பக்தர் காளிதாஸ் ஒரு குடிசையில் இருப்பார். அப்போ அந்த குடிசை பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இது ஒரு ட்ரைனேஜ் அப்படியே ஒரு அல்லூருமே ஓடும், ஓகே. அப்போ இவர் என்ன பண்ணுவோம், சாயந்தரம் பகவான் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு மாங்காவை வெட்டுவார். மாங்காவை வெட்டி அழகாக அவர் நைவேத்தியம் பண்ணுவார். நைவேத்தியம் பண்ணிட்டு பிறகு எல்லாம் முடிச்சு அவர் உட்காந்து சாப்பிடுவார். சாப்பிட்டு அந்த தோலை என்ன பண்ணுவார், அந்த அலூரில் போட்டுருவார். பிறகு அதோட சீட் இருக்க கொட்டை இருக்கல, அது சாப்பிட்டு இதில் போட்டுருவார். இவர் அந்த நைட்டு வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் அந்த ராஜா வந்து வெயிட் பண்ணி அந்த இவர் கிங்கு
அந்த கீழே போட்டு அல்லூரில் போட்டு நம்ம எடுத்து சாப்பிடுவார் அவர். ஓகேவா? உங்களுக்கு யாராச்சும் வந்து சாப்பிட சொல்கிறாங்களா? அந்த அளவுக்கு ரகுநாதாஸ் கோஸ்வாமி இருக்கிறார்ல, ரகுநாதாஸ் கோஸ்வாமி சைத்தன்யா மகாபிரபு கேட்பார். ரகுநாதாஸ் கோஸ்வாமி வந்து பணக்கார வீட்டு பையன், அவங்க அப்பா ஜமீன்தார். இவன் எப்படி வந்து பக்தியில் வருவான்? அதனால் இவனை ஜெகநாத்பூரில் இருக்க சொல்லிடுவார். ஜெகநாத்பூரில் இருந்து நீ வந்து பகவானுக்கு பக்தி பண்ணுனேன். அவர் என்ன பண்ணுவார், ஜெகநாத்பூரில் இருந்து அவங்க அப்பா என்ன பண்ணுவார், ஜமீன்தார் அவருக்கு வந்து மறைமுகமாக காசு அனுப்புவார். ஐயோ பிள்ளை வந்து சாமியாராக போயிட்டானே, அவனுக்கு சாப்பிட கொடுக்கணும், அப்படியே திடீர்னு யாரும் டொனேஷன் கொடுப்பாங்க. இது கொஞ்சம் கண்டுபிடிச்சி அப்போ தான் கொடுக்குறாருன்னு எடுக்க மாட்டார், காசு எதுவும் வேணான்னு. அப்புறம் மகாபிரசாதம் ஜெகநாத்பூரில் வெளியாகும்ல, அந்த பிரசாதத்தை ஏற்பாடு பண்ணுவார் அவங்க அப்பா. இப்போ என்னடா பிரசாதம் நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு மகாபிரபு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்பார். இப்போ மகாபிரபு இப்போ வந்து ரகுநாதாஸ் கோஸ்வாமி வந்து அவர் வந்து நல்லா பிரசாதம் சாப்பிட்றாரு. எங்கேயும் சாப்பிட்றாரு, அவருக்கு ஜெகநாத்பூரில் பிரசாதம் வருது. அப்பயும் மகாபிரபு ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா உனக்கு வந்து ஒன்றும் வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்க, நீ ஒன்றும் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்க. தென் என்ன பண்ணுவார், மகாபிரபு இந்த மாதிரி மகாபிரபு இந்த மாதிரி நினச்சா சொல்லிட்டு ரகுநாதாஸ் கோஸ்வாமி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவார். இப்போ ரகுநாதாஸ் கோஸ்வாமி என்ன பண்ணுறான்னு மகாபிரபு கேட்பார். அவர் வந்து சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஜெகநாத்பூரில் பின்னாடி சைட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே தான் வந்து மிகப்பெரிய கிச்சன் இருக்குது. அங்கே தான் லக்ஷ்மி தேவி வந்து அங்கே பகவானுக்காக வந்து சமைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே வந்து சோறு வடிப்பாங்க. சோறு வடிக்கும் போது சும்மா சாதாரண 1 கோல் 2 கோல் இல்லை, அங்கே டன் கணக்கில் இது பண்ணுவாங்க. அப்போ அதோட தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து அந்த ட்ரைனேஜில் வரும். அதில் சில சோறுலாம் வரும். அந்த சோறை வந்து என்ன பண்ணுவார், ரகுநாதாஸ் கோஸ்வாமி அவரோட வேட்டி வச்சு வடிகட்டி சாப்பிட்றாரு. மகாபிரபு இதை கேட்டோடனே அப்பயும் இது பண்ணிடுவார், அப்பயும் இது பண்ணுவார். அப்போ அதுவும் வந்து ரகுநாதாஸ் கோஸ்வாமி தெரிஞ்சோடனே அப்போ அதையும் வேணாம்னு சொல்லிடுவார். அப்போ அது வடிகட்டி கீழே வந்த பிறகு மாடுங்க அப்படியே தேங்கிடும், மாடுங்க சாப்பிடும். அந்த மாடுங்க சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அது வந்து கொஞ்சம் அப்படியே 2 நாள் 1 நாள் ஆனோட கொஞ்சம் வீணாக போயிடும். அதுக்கப்புறம் இன்னும் கீழே இறங்கி வந்த பிறகு அது ஒரு இன்னும் பெரிய இதில் இறங்கும். அது ரகுநாதாஸ் கோஸ்வாமி கடைசி அவர் அதை எடுத்து இது பண்ணி என்னது காய வச்சு அதை வந்து அவர் சாப்பிடுவார். இப்போ ரகுநாதாஸ் கோஸ்வாமி என்ன சாப்பிட்றாருன்னு சொல்லி மகாபிரபு கேட்பார். மகாபிரபு நீங்கள் வச்ச பரீட்சையில் ரகுநாதாஸ் கோஸ்வாமி இப்போ வந்து அங்கேருந்து வர அரிசி அலூரில் வந்து பிறகு அதையும் சாப்பிடாம அது மிச்சமாக தங்குதில் ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் அந்த மாடு வந்து சாப்பிடும். மாடு சாப்பிட்டு ஒரு நாள் ஆன பிறகு அது வந்து லைட்டாக நாற்று அடிச்சிடும். அதுக்கப்புறம் அது அங்கேருந்து கீழே இறங்கி வரும். அதை வந்து ரகுநாதாஸ் கோஸ்வாமி அது சாப்பிட்டு இருக்கிறாரு காய வச்சு. ஓகே, இப்போ நான் ரகுநாதாஸ் கோஸ்வாமி பார்க்கணும் போகணும், எனக்கு அவனுடைய பார்க்கணும்னு சொல்லுன்னு. இப்போ மகாபிரபு ரகுநாதாஸ் கோஸ்வாமியை பார்க்கறதுக்கு போவார். பார்க்க போனால் என்ன சொல்லுவார், அப்போ தான் அவர் வந்து அந்த நாத்தம் பிடிச்ச அரிசியை வந்து காய வச்சு அவர் சாப்பிட ரெடியாக இருப்பார். ரகுநாதாஸ் கோஸ்வாமி சொல்லி மகாபிரபு வந்துடுவார். இவர் என்னடா மகாபிரபு வந்துட்டார் சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அந்த பிரசாதத்தை எடுத்து அதை வச்சு மகாபிரபு அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரம் பண்ணுவார். இல்லை என்ன பண்ணுற, இல்லை இப்போ ஏதோ கொஞ்சம் சாப்பிட்லான்னு, எனக்கு தெரியும் என்ன சாப்பிட்ற, எனக்கு கொடுக்காம நீ என்ன சாப்பிட்ற, நீ ஒண்டியே சாப்பிட்ற, எனக்கு எடுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. மகாபிரபு இது வந்து கூட உட்காராது, அந்த மாதிரி நாற்று அடிக்குது, இதை போய் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, நீ கொடுங்க. அப்போ மகாபிரபு என்ன பண்ணுவோம், அதை சாப்பிடுவார். சாப்பிட்டோன்னே அப்போ தான் அவர் அமிர்தமாக இருக்குன்னு சொல்லுவார். பிகாஸ் அது வந்து ரகுநாதாஸ் கோஸ்வாமி டச் பண்ண அந்த பிரசாதம், அதை மகாபிரபு எடுத்துக்கிறாரு. மகாபிரபு எல்லாத்தையும் டீச் பண்ணுறாரு. ஒரு பக்தரோடைய பிரசாதம் கிடைக்கும் போது, ஒரு மகாபிரபு யாராச்சும் வைஷ்ணவ அந்த பிரசாதம் கிடைக்கும் போது அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து ஐயோ அவர் சாப்பிட்டு நாங்களே சாப்பிட்ணும் நினைப்பாங்க. இது வெரி அபராத், ஓகேவா? ஒரு வைஷ்ணவருடைய பாத துளி, அப்புறம் வந்து அவரோட சரணாமிர்தா மகாபிரசாதம், அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுனா நம்ம வந்து மிகப்பெரிய அபராதி. ஓகே, எங்கேயோ சொல்லியிருந்தேன், எங்கேயோ வந்துட்டேனே. சத்தியத்தில் நிலையாகவும் விரதத்தில் உறுதி வந்து ஒரு சாப்பாடு மட்டும் இல்லை, அவங்களோட சிந்தனையிலையும் விரதம் இருக்கணும். சிந்தனையில் விரதம்னா நம்ம எந்த ஆசிரமத்தில் இருக்கோம், நான் கிரகஸ்தராக இருக்கேன், அவனை குடும்பஸ்தனாக இருக்கேன்னா மனைவி மட்டும்தான் நம்மளுடையவள். மற்ற எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், மாதாஜி எதுக்கு கூப்பிட்றோம் இருப்போம், மாதாஜி மீன்ஸ் அம்மா, ஓகேவா? மற்ற எல்லாத்தையும் நம்ம அம்மாவாக பார்க்கணும்.
அந்த மாதிரி அதுவும் வகையான ஒரு வகையான விரதம் தான். சிந்தனையில் விரதமாக இருக்கணும். ஒரு சாப்பாடில் விரதம் இங்கே ஃபுல்லாக தொக்சிக்காக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். விரதம் எடுத்து ஒரு புண்ணியமும் இல்லை. விரதம் இதில் மட்டும் இல்லை, இங்கேயும் விரதமாக இருக்கணும். இங்கே எப்படி காஞ்சி போயிருக்குதோ இங்கேயும் சிந்தனையிலையும் தேவையில்லாத டாக்ஸிக் எல்லாமே காஞ்சி போகணும், எல்லாமே ட்ரை ஆகணும். தட்ஸ் அ ரியல் விரதம். ஓகேவா? அந்த குவாலிஃபிகேஷன் வியாசதேவர் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. தென் அடுத்து சத்தியத்தில் நிலையாகவும். சத்தியம் மீன்ஸ் ட்ரூத்ஃபுல்னஸ். ஓகே, உண்மையை பேசுறதுல நீங்கள் வெரி வெல். நீங்கள் உண்மையை பேசுகிறீங்க. ஸ்பிரிச்சுவலில் என்றைக்குமே ஆன்மீகத்தில் உண்மையை மட்டும்தான் பேசணும். அதனால தான் எஸ்இட்டிஸ் புரோபாதர் பகவத்கீதா எஸ்இட்டிஸ். கரெக்டாக மாதாஜி? வெறும் பகவத்கீதை கொடுக்கல. பகவத்கீதை எஸ்இட்டிஸ்னால் உண்மையை பேசணும். ஓகேவா? நீங்கள் எனக்கு இது பண்ணணும், என்னை பாராட்டணும், நீங்கள் நான் இதெல்லாம் சொன்னேன்னா நீங்கள் கோச்சிக்குவீங்களே, ஐயோ உங்கள் மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு ஒரு ப்ரீச்சர் பேசுனாங்கன்னா மேபி ஒரு 10 இயர்ஸ், ஒரு 20 இயர்ஸ், இல்லை 10-15 வருஷம் வரைக்கும் வேணால் நான் உங்களை ஏமாற்றலாம். அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணர் அந்த விஷயத்தை உடச்சி விட்ருவார். என்னென்னா இந்த ப்ரீச்சரோட உண்மையான முகம் என்னென்னு காமிச்சிடுவார். இவன் டூப்ளிகேட்டு அப்படின்னு காமிச்சிடுவார். அதனால் எனக்கு உண்மையை பேசணும். இந்த மாற்றி பேசுகிறது, இந்த ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறது, இது என்ன ஆகும், நம்மளை மிஸ்கைட் பண்ணிடும், நம்ம தவறான வழி கொண்டு போயிடும். ஓகேவா? அது குருவாக இருந்தாலும் சரி, குருவும் நரகத்துக்கு போவார், அதோடு சேர்த்து கூட்டமாக சிஷ்யர்களும் நரகத்துக்கு போவாங்க. இது நான் சொல்கிறேன். இந்த பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி சில பக்தி வினோத் தாக்கூர் சொல்லியிருக்கிறாரு. யார் பக்தி வினோத் தாக்கூர்? சங்கரி மாதாஜி சொல்லுங்கள், எங்கே இருக்காரு? நீங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாரு. எங்கே பக்தி வினோத் எங்கே இருக்காரு சொல்லுங்கள். உஷா மாதாஜி, பக்தி வினோத் தாக்கூர் யாருன்னா கடைசிக்கு செகண்ட் பக்தி வினோத் தாக்கூர். கடைசியில் இருக்கிற யாரு? முதல்ல இருக்கிற யாரு? பாபாஜி. என்ன பாபாஜி? நான் இதுக்கே ட்ரைனிங் கொடுக்கணும் போல. பேர் என்னது? ஃபர்ஸ்ட் இருக்கிற யார் இது? ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ். ஸ்ரீ ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ். ஓகே முடிச்சுனா சொல்லுங்க. ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ். ஓகே, ஒரு 120 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். ஓகே, அவர் ஏன் அப்படி இருக்கிறாருன்னா கூணு வளைஞ்சு கூட ஃபுல்லாக சாண்டிங் தான். ஓகேவா? வயசு ஏற 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 மாலை அதிகரிக்கணும், மாலை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், சாண்டிங் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் நிற்க முடியாது, உட்கார முடியாது, சேவை செய்ய முடியாது. எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம லூஸ் ஆகிட்டே வரும். சாண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும், சுத்த நாம சாண்டிங் பண்ணணும். வயசு ஏற 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 இன்னும் டிவி சீரியல் அது பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எல்லாத்தையும் குறைக்கணும். சாண்டிங்கில் அதிகமாக்கணும். எப்போ பீஸ் பிடுங்குவாங்கன்னு தெரியாது. அதுக்கு உதாரணம் ஸ்ரீ ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ். 120 வயசு வரைக்கும் இருந்தார். ஃபுல்லாக 64 மாலை. அவங்களாம் நார்மல் 64 மாலை, அதுக்கு மேலே பண்ணார். செகண்ட் ஸ்ரீலா சச்சிதானந்த பக்தி வினோத் தாக்கூர். பக்தி வினோத் தாக்கூர் சொல்லுங்கள். ஸ்ரீலா பக்தி வினோத் தாக்கூர். பக்தி வினோத் தாக்கூர் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல வெளிநாட்டுக்கு புக்கு அனுப்புனார். பிறகு சில புரோபாதர், அதுக்கப்புறம் தான் பிற்காலத்தில் புரோபாதர் அமெரிக்காவுக்கு போனார். பக்தி வினோத் தாக்கூர் தான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. ஓகே, அவர் சாதாரண ஒன்றும் இல்லாமல் கிடையாது. இஸ் த ஹைகோர்ட் மெஜிஸ்ட்ரேட், ஹைகோர்ட் மெஜிஸ்ட்ரேட். அப்புறம் ஜெகநாத் பூரியோட மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டாரு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 3வது ஸ்ரீலா கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ். சொல்லுங்கள். ஸ்ரீலா கௌருக்கு என்றைக்குமே ஒரு வைஷ்ணவ பேர் சொல்லும் போதே, ஓகே, நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறேன், யாரும் குறை சொல்ல. பாபாஜி மகாராஜ், கௌர் கிஷோர் மகாராஜ், அந்த முழுசாக சொல்லணும். ஸ்ரீலா கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ், ஸ்ரீலா பக்தி வினோத் தாக்கூர், எங்கேயுமே. ஓகேவா? ஜெகநாத் பாபாஜி அப்படி சொல்லக்கூடாது. ஸ்ரீலா ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் அந்த ஃபுல் பேரை மென்ஷன் பண்ணணும். நான் இதனாலேயே ஏன் நான் ஒரு மகாராஜ் கிட்ட நான் வாங்கி கட்டினேன். அவர் மகாராஜ் வாங்கி கட்டினேன். ஃபுல்லாக என்னை வச்சு வாங்கிட்டார். ஓகே, அதனால தான் இன்னும் மண்டையில் இருக்குது. ஒரு 6-7 வருஷமாக ஆச்சு. பட் இன்னும் அது அவங்க அடிச்சு இப்போ இன்னும் இருக்குது. அதனால் எனக்கு ஃபுல்லாக சொல்லணும். இப்போ 3வது யார்?
சில கௌர கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ். ஓகேவா? அடுத்து வந்து நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது யாரு? ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ். சொல்லுங்க ஸ்ரீலா. புரியுது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது யாரு? ஸ்ரீலா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாத். ஓகேவா? நீங்கள் சொல்லும் போது ஸ்ரீலா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா சொல்லக்கூட பரவாயில்ல, ஸ்ரீலா பிரபுபாத் கூட சொல்லலாம். ஓகேவா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பேசிக்கு. ஓகே, இதெல்லாம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் எல்லா ஜட பந்தத்தில் இருந்தும் முக்தி அடைவதற்கு உதவும் பகவானின் லீலைகளை தியானம் செய்து அவற்றை தெளிவாக விளக்கவும். எஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து பகவானை பற்றி பேசி மக்களுக்கு வந்து ஒரு புரிந்துணர்வு வர்றதுக்காக ஒரு தெளிவான ஒரு இலக்கியத்தை நீங்கள் எழுதணும், அவங்களுக்கு புரிந்து கொடுக்கணும், நீங்கள் பகவானை பற்றி பேசணும், எழுதணும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த குவாலிஃபிகேஷன் சொல்கிறாரு. அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்கணுன்னா, ஒரு டிவோட்டியாக நம்ம இருக்கிறோன்னு நினச்சிக்கிறேன். ஒரு டிவோட்டி ஆகணும்னா நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் நம்ம வளர்த்துக்கணும். அதே சேம் டைம் நம்ம வந்து அந்த குவாலிஃபிகேஷனை பற்றி, தகுதிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிலனா நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க கிருஷ்ண பக்தியில். ஓகேவா? நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இது நான் சொன்னதில்லை, ஒரு மகாராஜ் சொன்னது இது. ஓகேவா? கிருஷ்ண பக்தியில் நாவ் டேஸ் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஓகே நிறைய இடத்துல வந்து மிஸ்கைட் நடக்குது. அதாவது தவறாக வழி நடத்தப்படுது. சரியான தத்துவ விசார் கிடையாது. இது நான் சொல்லலை, ஒரு மகாராஜ் சொல்கிறத நான் வந்து எடுத்து வரேன். ஓகேவா? நாட் ஓன்லி மலேசியா, வேர்ல்ட் வைட்டா. ஓகே, மிஸ்கைட்னா இப்போ ஒரு இடத்துல வந்து எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்க யாரை நம்புவாங்க? அங்கே யார் வந்து லீடராக இருக்கிறாங்களோ, யார் வந்து கைட் பண்ணுறாங்களோ அவங்க நம்புவாங்க. அப்போ அங்கே வந்து அந்த லீட் பண்ணுறவங்க வந்து அந்த கற்றுக் கொடுக்குறவங்க வந்து தவறாக கைட் பண்ணும்போது அது என்ன ஆயிரும்? டிசாஸ்டர். அது எல்லாமே வந்து கொலாப்ஸில் போய் முடிஞ்சிடும், எல்லாமே தவறாக முடிஞ்சிடும். அதனால தான் வந்து பாகவதம் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லுது. ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது அவர் புக்கில் சொன்னாரியா, அவர் புக்கு எழுதி வந்தார், அவர் வந்து வேசதேவர் சொன்னார், நானும் சொன்னார் வேச புக்கு எழுதி. அப்படி கிடையாது. ஒன்று ஒரு சப்ஜெக்ட் உள்ளுக்குள்ளே இருக்குது, டீட்டெயிலாக இருக்குது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் பூர்வம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்ஃபர்மேஷன் நிறைய கற்றுக்கிட்டாதான், இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் வந்து மிஸ்கைட் ஆக மாட்டீங்க, நீங்கள் தவறாக வழிநடத்தப்பட மாட்டீங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து ஒரே ஒரு வாட்டி தான். இந்த கிருஷ்ண பக்திக்கு இப்போ நம்ம வந்து உணர்வு தெரிஞ்சு நம்ம இப்போ வந்திருக்கிறோம். இனி அடுத்த பிரிவு வருவோமா வரமாட்டோமா, இல்லை அடுத்த பிரிவு நான் போயிட்டு திரும்பி வருவோம், அந்த பேச்சுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. புரியுதா பிரபு? அதனால தான் வந்து ததா புத்தி யோக நான் அறிவை கொடுக்குறேன், இந்த பிரிவை நீ பயன்படுத்திக்க சொல்லி கிருஷ்ண பகவத்கீதை சொல்கிறாரு. அதனால் வந்து எது வந்து யார் வந்து பியோர் வைஷ்ணவா, யார் வந்து இந்த தூய்மை வைஷ்ணவர்கள் என்னது, உண்மையான வைஷ்ணவர் குவாலிட்டி என்னது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா நம்ம மிஸ்கைட் பண்ணுவோம். அதனால தான் பாருங்க, இவர் வந்து வியாசதேவர் வந்து குவாலிஃபிகேஷன், அவரோட தகுதி என்னன்னு சொல்லி அந்த அவர் பியூரான குவாலிஃபிகேஷன் சொல்கிறாரு. அதே போல் நம்மளை சாஸ்திரத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதில் நான் கொஞ்சம் விஷயம் சொல்கிறேன். ஓகே, அதை பற்றி தான் பேச வந்தேன். பட் இதுலேயே வந்து பாதி நேரம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அதில் வந்து முழுக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு ஆர்டிக்கல் உள்ளது. ஓகே, என்ன சொல்கிறாருன்னா, என்னது பக்தர் இல்லாதவங்க கூட பக்தர் மாதிரி வந்து காட்சி கொடுக்க முடியும். பக்தர் இல்லாதவங்க கூட பக்தர் மாரி வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்குமே வந்து நம்மளோட மெயின் ப்ராப்ளம் என்னதுன்னா, இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து சரியாக நம்ம தெரியுது கிடையாது. நம்மளுக்கு வந்து நாலேஜ் வந்து ப்ராப்பர் நாலேஜ் கிடைக்கிறது கிடையாது. எல்லாம் ப்ராப்பர் நாலேஜும் சாது குரு வைஷ்ணவா கொடுத்துருக்குறாங்க. பட் அது வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து தவறாக நம்ம வந்து வழி நடத்தப்படுறோம். அதனால தான் வந்து பாகவதத்தை வந்து நாரதர் வந்து வேறு யார் வேணால் வச்சு எழுதிக்கலாம். ஏன் வியாசதேவர் வைக்கிறாருன்னா, இஸ் த குவாலிஃபைட் பர்சன், அவர் தகுதி உள்ள நபர். ஓகே, அவர் சில பக்தியின் தகுதி சொல்கிறேன்னா, டிவோட்டிக்கும் பக்தராக இருக்கிறவங்களுக்கும் பக்தர் இல்லாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? டிவோட்டி நாட் டூ கர்மகாண்டா. டிவோட்டி நாட் டூ கர்மகாண்டா. கர்மகாண்டம் என்னன்னா, பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயலை வந்து டிவோட்டி என்றைக்குமே பக்தர் செய்ய மாட்டாங்க. பலனை எதிர்பார்த்து செய்கிறவன் அவன் பக்தனாக ஆக முடியாது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவோட்டினா என்ன அர்த்தம்னா டிவோஷன்.
பக்தர்கள்னா என்ன அர்த்தம்னா பக்தி. பக்தர்கள்னா என்ன அர்த்தம்? பக்தி. பக்தி இருக்கிற இடத்துல அங்கே வந்து எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. இதான் முதல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதா பிரபு? நம்மளுக்கு வந்து பக்தராக இருக்கிறோம், நம்ம டிவோட்டியாக இருக்கிறோம், நம்ம வந்து பக்தி பாதையை வரணும்னு நினச்சோன்னா நம்மளுக்கு பகவான்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. நீ இதை கொடு, நான் அப்போ தான் பண்ணுவேன், எனக்கு மேத்தமெட்டிக்கல் பாஸ் பண்ணி விட்டுரு, நான் அப்போ தான் உனக்கு சோறாக்கி போடுவேன், இல்லைனா எப்படி போய் கடை. அப்படி கிடையாது. அவர் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டாரா நீங்கள் வர மாட்டீங்களா? சேம் மாதிரி இது கரெக்ட் மாதிரி ஈஸி. அதெல்லாம் ஏற்கனவே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இது வந்து சைல்டிஷ் மாதிரி, ஒரு சின்ன பிள்ளைத்தன மாதிரி. நீங்கள் கொடு, அப்போ தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன், அந்த மாதிரி. இது நம்ம வந்து பெரிய ஆளாக இருக்கிறோம், நம்ம அது ஸ்டில் நம்ம வந்து அந்த சைல்டிஷ் மென்டாலிட்டி தான் இருக்கும். நீ எனக்கு கொடு, எனக்கு கொடுன்னு நம்ம பல கோடி பிரிவில் நம்ம பிடிங்கி எடுத்துட்டோம் பகவான்கிட்டேருந்து. என்னென்னமோ கேட்டுட்டோம். இந்த பிரிவில் தான் நம்ம பக்தி பண்ண வந்து இப்போ தான் நம்ம கொடுக்கே வந்திருக்கிறோம். புரியுதா மாதிரி? பல பிரிவில் நம்ம வந்து அதை கூட இதை கூடன்னு கேட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பக்தி என்ற தளத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம டிவோட்டியாக வந்திருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கொடுக்குறதுக்கு. அதனால் திருப்பி கேட்காதீங்க. யாராச்சும் போயிட்டு எனக்கு கவலையை கொடுங்க, எனக்கு துன்பத்தை கொடுங்க, நான் இன்றைக்கி வந்து என் புருஷன்கிட்ட ஏசு வாங்கணும், என் மனைவி கிட்ட அடி வாங்கணும், என் கம்பெனியில் நான் வந்து இன்றைக்கி திட்டு வாங்கணும், நம்ம கேட்குறோமா? அதெல்லாம் எப்படி கேட்காம வருது? அதெல்லாம் எப்படி கேட்காம வருது? இன்னைக்கு காலையிலே திடீர்னு டிராஃபிக்கில் திடீர்னு இடிச்சிருவோம். திடீர்னு பார்த்தா அவன் பின்னாலே நம்மளை வந்து இடிச்சிருவான். இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா? நீங்கள் திடீர்னு பார்த்தா உங்களை ஒருத்தவன் ஏமாற்றிட்டு போயிடுவான். நீங்கள் காய்கறி வாங்க போயிருப்பீங்க, சகோதர வாங்க போயிருப்பீங்க, அங்கே பார்த்தா உங்களை வந்து ஏமாற்றி ஒருத்தர் விற்றுருவான். அன்னாடிக்கு நம்மளை ஏமாத்துறாங்க. ஓகேவா? எல்லாமே நம்ம ஏமாத்துறாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஏறிடுவோம். இதெல்லாம் நம்ம கேட்டிங்களா? நான் அடி வாங்கணும், உத வாங்கணும், திட்டு வாங்கணும், கேஸ் வாங்கணும், யாராச்சும் கேட்டிங்களா? அதெல்லாம் எப்படி கிடைக்குது? கபிலதேவர் மாதா தேவகுதி அம்மாவுக்கு சொல்கிறாரு. கபிலதேவர் என்ன சொல்கிறாரு? நம்ம இந்த பூமியில் பிறக்கும் போதே, அது 3வது கண்டத்தில் வரும், நம்ம இந்த பூமியில் பிறக்கும் போதே நம்மளுக்கு என்ன வகையான துன்பம் வரணும், என்ன வகையான இன்பம் கிடைக்கணும், நம்மளோட வாழ்க்கை எப்படி போகணும் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. ஓகேவா? நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன். அப்போ அதுக்குன்னு வந்து நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருக்கணுமா? கிடையாது. நம்ம முயற்சி பண்ணால் நம்ம வந்து நம்மளுடைய பாதையை மாற்ற முடியும். நம்மளோட முயற்சி பண்ணால் நம்ம மாற்ற முடியும். புரியுதா மிருஷ்ணா? அதுக்காக வந்து அப்படியே நான் எனக்கு துன்பம் வருது அடிடா அடி அப்படி அடி இருக்க சொல்ல. புரியுதா மிருஷ்ணா? நம்ம வந்து மாற்ற முடியும். ஓகே, நம்ம வந்து எப்படி மாற்ற முடியும்? ஒரே ஒரு பாதை தான் இஸ் த டிவோஷன் சர்வீஸ், பக்தி சேவா. நம்மளுடைய மொத்த தலையை எழுத்தே மாற்ற முடியும். அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு பிரபு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு நான் வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு பேங்க் காசு போட நினைக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா நான் நல்லா பார்த்துக்கணும். உங்கள் அம்மா அப்பாவை, உங்கள் பெற்றோர்களை, உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, உண்மையிலே நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பக்தி செய்து உண்மையான பக்தி செஞ்சு நீங்கள் ஆன்மீக லோகத்துக்கு போயிட்டீங்கன்னா, உங்கள் அம்மா அப்பா வேறு எங்கே எந்த பிரிவில் இருந்தாலும் அவங்களுக்கு பகவான் இடத்துல ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது. இல்லைனா அவங்க எங்கேயாச்சும் நரகத்திலோ எங்கோ வேறு பிரிவில் பேய் பூதமாக இருந்தால் கூட அவங்களுக்கு பக்தி பாதை கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். உண்மையிலே அப்பா அம்மா நல்லது செய்யணும், இதுதான் நல்லது. சும்மா மூட்டையாக காசு எடுத்து கொடுத்துட்டு வாமா இன்றைக்கி சிக்கன் ரைஸ் சாப்பிட போகலாம், வாப்பா இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த சூதாட போகலாம், எல்லாம் ஃபேமிலி கேட்டிங்கன்னா எல்லா குடும்பத்தும் நரகத்துக்கு தான் போகணும். ஃபேமிலி அப்படியே அது ஹோல்சேல் அப்படி நரகத்துக்கு போக வேண்டியதான். அது உண்மையான நல்லது. இங்கே வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறது, மெட்டீரியல் சந்தோஷமாக வச்சுக்கிறது நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே, சந்தோஷமாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் உண்மையாக ரியல் சந்தோஷம் கொடுக்குறது தான் ஒருத்தனுடைய வேலை. அதுக்கு பார்த்தா புத்திரானா என்ன அர்த்தம்? புத் என்ற நரகத்திலேருந்து காப்பாற்றுறது தான் புத்திரா. நரகம் புத்துன்னு நரகம் இருக்குது, அந்த நரகத்திலேருந்து காப்பாற்றுறது தான் புத்திரா. இப்போ அடுத்து ஒன்றும் இருக்காது, நான் சொல்லக்கூடாது இப்போ. ஓகேவா? அதனால் வந்து புத்திரான்னு என்னதுன்னா நரகத்தின் காப்பதான் புத்திரா. அதனால் வந்து உண்மையாக நன்மை செய்யணும்னா, அப்பா அம்மாவுக்கு நன்மை செய்யணும்னா, மிருஷ்ணா நீங்கள் பக்தி செஞ்சு எங்கே போகணும்? வீட்டுக்கா? எங்கே போகணும் சொல்லுங்கள் மிருஷ்ணா? நீங்கள் வயசாகி பாட்டியாகி இந்த உயிர் விடும் போது நீங்கள் பகவான் லோகத்துக்கு போகணும். ஆன்மீக லோகத்துலேருந்து உங்களுக்கு கப்பை இறங்கி வரும். ஓகேவா? இதெல்லாம் சாஸ்திரத்தில் போட்டிருக்கு. உங்களை வந்து இது பண்ணி கூட்டு போவாங்க வைகுண்டத்துக்கு. அப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லோரும் காப்பாற்றப்படுவாங்க.
அதனால தான் நீங்கள் பக்தி செஞ்சீங்கன்னா உங்களோட தலையெழுத்து மட்டும் இல்லை, தலைமுறையோட உங்களோட டைனஸ்டியோட தலையெழுத்தே மாற்ற முடியும். தட்ஸ் வாய் வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் யார் டூப்ளிகேட் யாருன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பக்தி செய்கிறவங்க கர்ம கண்டத்துக்கு போக மாட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவோஷனல் மீன்ஸ் என்னது? சிம்பிள். பக்தினா என்னது? சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்டிங் என்னது பக்தினா? கவரங்க பிரியமாதி சொல்லுங்கள். பக்தி ஓகே, டிவோஷன்னா என்னது? பக்தினா என்னது? சேவை. ஓகே, முக்கியமான விஷயம் என்னது? இல்லை, பக்தினா அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சிம்பிள். ஓகே மதி, சிம்பிள். அது கரெக்டு தான். அது கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணி ஜஸ்ட் ப்ளீஸ் கிருஷ்ணா, ஜஸ்ட் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பகவானை திருப்திப்படுத்தணும். அதான் பக்தி. நம்மளை திருப்திப்படுத்துறது, என்னுடைய ஃபேமிலி திருப்திப்படுத்துறது, இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸை திருப்திப்படுத்துறது, அது பேர் பக்தி இல்லை. பக்தி மீன்ஸ் பகவானை திருப்திப்படுத்துறது. ஆனால் உங்களுடைய சேவை ஒன்று பகவானை திருப்திப்படுத்துதுன்னா பரவாயில்ல, தொடர்ந்து அந்த திருப்திப்படுத்துறது வரைக்கும் நம்ம சேவையை செய்யணும். அந்த 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 முயற்சி பண்ணணும், அந்த எஃபர்ட் போடணும். தென் ஒன் டே வில் கம், ஒரு நாள் கண்டிப்பாக வரும், பகவான் வில் சாட்டிஸ்ஃபை. அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாருன்னா அவர் இப்போ பிரபு பகவான் திருப்தி அடைகிறாரா இல்லையான்னு தெரியலையே பிரபு, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ பகவானை செய்கிறீங்க, மூட்டையாக சேவை செய்கிறீங்க. ஐயோ, இந்த கிருஷ்ணர் உண்மையிலே நான் செய்கிற சேவை பார்க்கறால திருப்தி அடைகிறா இல்லையா? இது ஜெகநாத் உண்மையிலே திருப்தி அடைகிறாரா? இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாது சங்கம் ஓகே, பட்டு இல்லை, எப்படி நீங்கள் சேவை செய்கிறீங்க? ஓகே, தமிழ் சமாஜம் புரியுதா? சேவை செய்கிறீங்க, இப்போ பகவான் திருப்தி அடையணும் பொறுப்பு சொல்கிறாரு. கலாச்சாரம் சொல்லியிருக்காங்க, ராதாஜீவன் சொல்லியிருக்கிறான் வேறு. இப்போ அவர் திருப்தி அடைகிறாரா இல்லையான்னு சொல்லி எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? சந்தோஷமாக இருக்கும். எப்படி இருக்கும்? எஸ் கரெக்ட். டிவோஷனல் சர்வீஸ் வந்து அது வந்து ஹலாதினி சக்தி. அதாவது ஹலாதினி சக்தினா யாருன்னா சாட்சா ராதாராணி தான் ஹலாதினி சக்தி. ராதாராணி எங்கே இருக்காங்களோ அங்கே சேவை இருக்கும். அதனால தான் ராதாராணி இருந்தாங்கன்னா அங்கே வந்து எப்பவுமே ப்ளஷராக இருக்கும், எப்பவுமே இன்பமாக ஹாப்பியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு சேவை செய்கிறீங்க, பகவான் வந்து கொஞ்சம் திருப்தி, ஓகே பரவாயில்ல, உஷா நல்லா தான் சேவை செய்கிறாங்க, ஓகே பரவாயில்ல, இப்போ பிரிஷா நல்லா சேவை செய்கிறாங்க, ஓகே பரவாயில்ல, தமிழ் சினிமா நல்லா சேவை செய்கிறாங்க, ஓகே பரவாயில்ல. அப்படியே ஒரு கொஞ்சம் திருப்தி அடையும் போது அங்கே ராதாராணி இருப்பாங்க. தென் ராதாராணி அங்கே ப்ரெசென்ட் இருக்கும் போது உங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து அதில் ஜில்லுன்னு ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஒரு சம்திங் ஒரு ஓகேன்னு தோணும். அது சாண்டிங் பண்ணும்போது கூட தோணும். அப்போ உங்களோட ஏதோ ஒன்று வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன சிம்பிளாக வந்து பகவான் திருப்திப்படுத்திருக்கு. அதான் வந்து சிக்னல். இப்போ பகவான் கம்ப்ளீட்டாக திருப்தி அடைகிறாங்க எப்படி இருப்பீங்க? இப்போ திடீர்னு ஒரு மலை மேலேருந்து தூக்கி போட்டால் உங்களை தூக்கி கீழே போடுறேன், ஓகே மனுஷனா, மலையிலேருந்து தூக்கி போடுறோம். அப்போ நானும் பரணி தூக்கி போடுறேன், 1 2 பரணி ஓட்டுறேன். நீங்கள் கீழே விழுவும் போது உங்களுக்கு ரக்க கடைசி எப்படி இருப்பீங்க? பறந்து ஜாலியாக இருப்பீங்களா இல்லையா? பறப்பீங்களா இல்லையா? அந்த பறக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே. தேட் இஸ் த டிவோஷனல் சர்வீஸ். அதனால தான் பக்தி ரச அமிர்த சிந்து. பக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தம் இருக்குது, டேஸ்ட் இருக்குது. இஸ் த ஃபுல் ஆஃப் த டேஸ்ட், ஃபுல் ஆஃப் த நெக்டார். சும்மா அப்படின்றா, ஐயோ ஏன்டா கிளாஸுக்கு போகிறோம், ஐயோ இவன் வேற பேசுவான், வேற இவரா பரவாயில்ல, கிளாஸ் முடியும் போது போவோம். பிரசாதம் போகும்போது எத்தனை மணிக்கு போடுறாங்க? பிரசாதம் 9 மணிக்கா? ஒரு 8:45க்கு போவோம். அது என்ன ஆகுது? அது அவங்க மட்டும் குறை இல்லை, அந்த எப்படி கைட் பண்ணுறாங்க அங்கேயும் ஒரு தவறு இருக்குது, இங்கேயும் இவங்ககிட்ட தவறு இருக்குது. 2 சைடு தவறு. நம்ம ஒரு ஆள் மட்டும் குறை சொல்லக்கூடாது, ஓகேவா? அங்கே நல்லா வந்து இப்போ எழுத்தாப்புல உள்ளவங்க வந்து அதை வந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுக்கணும், ஓகேவா? கேட்குற நீங்களும் வந்து பகவான் திருப்தி கேட்கணும். இப்போ நான் பேசுகிறேன்னே, இது வந்து பகவான் திருப்தி அடையணும், அதுக்காக தான் நான் பேசுகிறேன். அதே போல் நீங்கள் கேட்குறீங்களே, பகவான் வந்து சந்தோஷப்படணும், அந்த மாதிரி கேட்கணும். இந்த ரெண்டுமே வந்து பகவானோட கனெக்ட் பண்ணாதான். இதுக்கு பேர் தான் ஸ்ரோத்த பந்தா.
ஸ்ரோத்த பந்தான்னு என்ன அர்த்தம்னா அந்த ப்ராசஸ், அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, டிரான்சென்டல் வைப்ரேஷன், அது என்ன தமிழ் என்ன சொல்லுவாங்க, மதிய தமிழ் என்ன சொல்லுவாங்க, அந்த ஆன்மீக ஓசை, அது சம்திங் ஆன்மீக இது பவர் வந்து அது ஸ்ரோத்த பந்தா. அது வந்து அந்த பரம்பரை மூலிமா உங்களுக்கு அந்த அந்த நாலேஜ் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. பகவானை திருப்திக்காக கேட்கல, ஐயோ இவன் எப்படா முடிப்பா அப்படின்னு இருந்துச்சுன்னா முடிச்சு கேட் க்ளோஸ். நான் வந்து சரி இன்னைக்கு என்ன ஸ்லோகம் படிக்கிறது இன்னைக்கு இங்கே வந்து நான் டிசைட் பண்ணி வச்சிங்களேன், முடிச்சு அங்கே காலி அது அவ்வளோதான். நான் வந்து உண்மையை நான் சொல்கிறேன், ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வரேன். நான் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நான் வந்துட்டு இங்கே வந்து ஸ்லோக புக்கை தேடி இன்றைக்கி நான் கேட்டுக்கிட்டு சரி இன்றைக்கி இந்த டாப்பிக்காக ஆரம்பிச்சுன்னா அது அங்கேயே காலி. அது அங்கேயே காலி. இது 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 என்ன ஆசனம்? இது என்ன ஆசனம்? இது என்ன சீட்? இது வியாசாசனம், வியாச ஆசனம். வியாசதேவருக்கு இங்கே என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? அவர் வந்து ட்ரூத்ஃபுல் இருக்கிறாரு, ஓகேவா, உண்மையாக இருக்கிறாரு. அப்புறம் வந்து ஆஸ்ட்ரிட்டி நல்லா அவர் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு, சிந்தனையிலும் இதாக இருக்கிறாரு. அப்புறம் வந்து டிரான்ஸ்லேட்டர் விஷன் இருக்குது, எல்லாமே இருக்கா இல்லையா? நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? அவருடைய இவ்வளோ குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறாரு. கரெக்ட் ஸ்னேகா மாதாஜி? அந்த குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு அவர் இருக்கிற ஆசனம் தான் சீட் தான் வந்து பார்த்திங்கன்னா வியாசாசனம். இப்போ நம்ம வந்து அந்த இடத்த வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டல் எடுக்கிறோம், ஜஸ்ட் பேச உட்காடுறேன். அட்லீஸ்ட் அதில் ஒரு 1% குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இல்லைன்னா எப்படி பகவான் திருப்தி அடைவார்? அடைய மாட்டார். ட்ரூத்ஃபுல்னஸ் இல்லை, ப்ரிப்பேர் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அப்போ எப்படி நீங்கள் என்னத்தை பேச போகிறீங்க? உங்கள் சொந்த கதை, சோக கதை, உங்கள் ஃபேமிலி கதை பேசுகிற இது வியாசாசனம் கொடுத்துருக்காங்க? சொல்லுங்கள் வருவோம். சொந்த கதை சோக பேசுறதுக்கு தான் சோஷியல் மீடியா இருக்கு. சொந்தமாக வீடியோ செஞ்சு போடுங்க. ஏன் மாதாஜி? டான்ஸ் ஆடி கூட போடலாம், இல்லை முடியை வந்து விரிச்சு விட்டு கூட நம்ம பேசலாம். இது வந்து இங்கே இங்கே என்ன பேசுறதுக்கு இங்கே வந்திருக்கோங்க? இங்கே என்ன பேச வந்திருக்கோம்? குரு வர்க்கா, குரு பரம்பரா, குரு சாது, குரு வைஷ்ணவா அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க அதை வந்து ஜஸ்ட் போஸ்ட்மேன் அதை டெலிவரி பண்ணுறது தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே ட்விஸ்ட் பண்ணுறதுக்கோ மாற்றுறதுக்கோ என் சொந்த கதை தெரியும் இப்படி இருந்திருக்கலாமோ அது பேர் வரல. ரெண்டு இது இருக்குது, ஆரோஹ பந்தா என்ன அவரோ பந்தா. ஆரோஹ பந்தா அவரோ பந்தா. ஆரோஹ பந்தானா என்ன அர்த்தம்னா அசெண்டிங் ஆர்டர், அதாவது கீழேருந்து மேலே போகிறது. ஆரோஹ பந்தா கீழே மேலே, அதாவது என்னென்னா இப்படி இருக்குமோ, அப்படி நடந்திருக்குமோ, அதாவது பகவான் இப்படி இருப்பாரோ, அவர் ஜோதி இப்படி இருக்குமோ, அந்தமாரி வந்து நம்மளே ஒரு கற்பனையில் யோசித்து பேசுறது, அது பேர் ஆரோஹ பந்தா. அவரோ பந்தானா மேலேருந்து கீழே இறங்குறது. சாது, குரு, வைஷ்ணவ அவங்களாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கேரி பண்ணி உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி அது ஜூஸாக கொடுக்கணுமா, உங்களுக்கு கிரேவியாக கொடுக்கணுமா, இல்லை உங்களுக்கு வந்து தொக்காக கொடுக்கணுமா, உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவரில் கொடுத்தா உங்களுக்கு புரியும் சொல்லி கொடுக்க வேண்டியது ஸ்பீக்கரோட வேலை. புரியுதா மிஸ்டா? அதுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்லேட்டர். இது மாதிரி சொல்லுங்க என்னென்ன? ஆரோஹ பந்தா ஃபர்ஸ்ட் ஒன், அசெண்டிங் ஆர்டர். அவரோ பந்தானா டிசெண்டிங் ஆர்டர், மேலேருந்து கீழே இறங்குறது. நம்ம வந்து இங்கே எதுக்கு வியாசத்தில் உட்காந்துருக்குறோம்? பகவானை பற்றி பேசுறதுக்கு. எப்படி பேசுறதுக்கு? என் சொந்த மண்டியில் உள்ளது இறக்கிறதுக்கு வரல. எங்கள் சாஸ்திரத்தில் என்ன போட்டிருக்கு, ஆச்சாரியர் என்ன சொல்லிக்கிறாங்க, குரு என்ன பேசுங்க, அதை வந்து எடுத்து பேசுறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதை கேட்க தான் நீங்களும் வரீங்க. அதுக்காக தான் இந்த டெம்பிள் வந்து இப்போ கேரண்டே எல்லாம் ஓடுது. சும்மா என் சொந்த கதை பேசுறதுக்கு இந்த கேரண்டே இது இந்த டான்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு அதுக்காக இடம் கொடுத்துருக்காங்க? நோ. இதை வந்து புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சாதான் டூப்ளிகேட் எது ஒரிஜினல் எதுவும் புரியும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டல் விஷயம் கிடைக்கும். ஓகே, கிடைச்ச ஒரு பாயிண்ட் இருக்குது, நான் ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, அதாவது என்னன்னா பக்தினா என்னதுன்னு சொல்லி பக்தி ரசாம சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது, எல்லாரும் சொல்லுங்கள். அந்யா விலாசாத சுன்யம் ஞான கர்மா அனாவிரதம் ஆணுக்குள்ளேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமம். இது வந்து ரூப கோஸ்வாமி பாத் அவர் வந்து பக்தி ரசாமத சிந்து என்ற புஸ்தகத்தில், பக்தி ரசாம சிந்துனா என்னதுன்னா பக்தினா பக்தி, ரசானா பக்தி வந்து ஒரு வகையான அது திரவிய மாதிரி, அது வந்து ஒரு வகையான வந்து அது மெல்ட்டாக இருக்கிற மாதிரி பக்தி, அது ரசம். ஓகே, பக்தி ரச அமிர்தா,
அந்த பக்தியோட ரசம், அந்த பக்தியோட ரசம், அந்த அந்த பக்தியோட அந்த ரசம், அது வந்து பக்தி ரச அமிர்தா, அது வந்து ஃபுல் ஆஃப் நெக்டர். இப்போ வந்து ஒரு தேன் குடிக்கிறீங்க, அது எப்படி இருக்கும்? தேன் கட்டியவே இருக்கும், தேன் வந்து லிக்விடாக தான் இருக்கும். அதே பக்தி வந்து ஒரு லிக்விட் மாதிரி, அது எப்படி இருக்கும்? அது அமிர்தமாக இருக்கும். அப்போ அந்த பக்தி அமிர்தம் என்ன மாதிரி கேட்குறாங்க? அது சிந்துனா என்னதுன்னா ட்ராப். அந்த ட்ராப் எங்கேருந்து வருது? கடல்லேருந்து ஒரு பக்தி ரச அமிர்த கடல். அந்த கடல்லேருந்து ஒரு ட்ராப் தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த புஸ்தகத்தோட பேர். அப்போ நம்ம அந்த புக்கில் படிக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ட்ராப் தான். அதில் ஒன்றும் பார்க்காதது, பக்தியில் ஒன்றும் பார்க்காத பல கடல்கள் இருக்குது. அதில் கடைசி வகையான பக்தி, லாஸ்ட் லிமிட் பக்தி தான் பக்தி நைபுண்யா, கடைசி பக்தி, வெரி வெரி டிரான்ஸ்ஜெண்டர். அது வந்து மகாபிரபு வந்து அது வந்து எப்படி இந்த கலியுகத்தில் அடையணும்னு சொல்லி செஞ்சு கட்டிட்டு போயிருக்காரு. அது நம்ம வந்து ஒரு 5-6 வருஷம் சென்று நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் எப்படி வேணும். இப்போ வந்து நம்ம பேசிக் அடிப்போம் நம்ம, ஓகேவா? அப்போ அந்யா விலாசா சொன்னேன். அந்யா விலாசானா என்ன அர்த்தம்னா, அந்யா விலாசான என்ன அர்த்தம்னா மெட்டீரியல் டிசையர், பௌதிக ஆசைகள், இந்த உலகத்தோடைய தேவையில்லாத ஆசைகள், எல்லா வகையான ஆசைகள். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு தவிர்த்து நீங்கள் வேறு என்னென்ன ஆசைப்படுங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்யா விலாசா. அந்யா விலாசானா தேவையில்லாத மெட்டீரியல் டிசையர், பௌதிக ஆசைகள். அந்யா விலாசா சூன்யம். சூன்யம்னா வந்து என்னதுன்னா ஜீரோ. சூன்யம், ஐயோ இங்கே என்னங்க வெறும் சூன்யமாக இருக்குது. சூன்யம்னா என்னதுன்னா ஜீரோ, ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறாங்க ஒரு பக்தருக்கு, அதாவது பியோர் பக்தினா என்னன்னு சொல்கிறாங்க, அதனால் அந்யா விலாசா சூன்யம், அதாவது நோ மெட்டீரியல் டிசையர், ஜீரோவாக இருக்கணும். எந்த வகையான மெட்டீரியல் டிசையர் இருக்கக்கூடாது, எல்லாமே ஜீரோவாக்கணும், எல்லாம் கோசமாக்கணும். ஃபுல்லாக குளோராக்ஸ் ஊற்றி அடித்து கழுவி எடுத்துடணும். புரியுதா வந்துச்சு? இப்போ 5 அடியில் ஃபுல்லாக வந்து அழுக்காக இருக்குது, என்ன பண்ணுவோம்? நீங்கள் தான் வீடை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஆனால் ஃபியூச்சரில் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு மதர் ஆகிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? ஃபுல்லாக கழுவி அடிப்பீங்க இல்லையா? பையனுக்கும் அடி விழுவோம், வீட்டுக்கும் அடி விழுவோம். ஃபுல்லாக கழுவி எடுப்பீங்க, கரெக்டாக இல்லையா மாதிரி? கரெக்ட். அதே போல் ஃபுல்லாக கழுவி எடுத்துடணும். என்னத்த? அந்யா பிலாசா. அந்யா பிலாசானா என்னது? மெட்டீரியல் டிசையர். ஓகேவா? நம்பர் 1 அந்யா பிலாசா சூன்யம். சூன்யம் தான் கோசமாக்கிறேன். ஞான கர்மா அனாவிருதம். ஞானம்னா வந்து என்னதுன்னா நாலேஜ். கர்மானா என்ன அர்த்தம்னா செயல், ஆக்ஷன். ஞான கர்மா அனாவிருதம், அதாவது என்னன்னா இந்த ஞானத்தையும் கர்மத்தையும் அதை ஜீரோவாக்க சொல்லலை. ஓகேவா? ஞானம்னா நாலேஜ் அண்ட் கர்மானா செயல், ஆக்டிவிட்டி. இப்போ அவர் எதை ஜீரோவாக்க சொல்லியிருக்கிறாரு? அந்யா விலாசா மட்டும் தான் ஜீரோவாக்க சொல்லியிருக்கிறாரு. அதாவது மெட்டீரியல் டிசைர் தான் கோசமாக்கு. ஆனால் ஞான கர்மா அனாவிருதம். அனாவிருதம்னா அந்த ஞானத்தையும் அந்த நாலேஜையும் அந்த கர்மத்தையும் ஜீரோவாக்காத, ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறாத. ஆனால் அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஞானத்தையும் செயலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா அது என்ன எதை சொல்கிறாங்கன்னா, நாலேஜ் வந்து நம்ம எடுத்துக்கணும். என்ன மாதிரி நாலேஜ் எடுத்துக்கணும்? என்ன மாதிரி ஞானத்தை எடுத்துக்கணும்? ஆன்மீக ஞானத்தை எடுத்துக்கணும். நீங்கள் போய் மாயாவாத ஞானத்தை எடுத்துக்கூடாது. மாயாவாதம்னா என்னதுன்னா கடவுள் இல்லை, கடவுள் வெறும் ஒளி தான், நான் தான் கடவுள், நீங்கள்லாம் வந்து கடவுள், எல்லாரும் கடவுள். இதெல்லாம் வந்து இதுக்கு பேர் என்ன ஃபிலோசபி? மாயாவாத ஃபிலோசபி. நானும் கடவுள், நீயும் கடவுள், இதெல்லாம் மாயாவாதம். ஞானத்தை எடுத்துக்கணும். என்ன மாதிரி ஞானத்தை எடுத்துக்கணும்? ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ஞானத்தை எடுத்துக்கணும், மாயாவாத ஞானத்தை எடுத்துக்கூடாது. ஓகேவா? அதே போல் கர்மம்னா பகவானுக்கு கர்மம் செய்யணும், பகவானுக்கு சேவை செய்யணும். நீ மாயாவாதியில் போய் சேவை செஞ்சிடக்கூடாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த மூணுத்தையும் அடுக்கிட்டிங்கன்னா அந்யா விலாசா சூன்யம், நோ மெட்டீரியல் டிசைர், பௌதிக செய்யக்கூடாது. 2வது ஞானம் என்ன ஞானம்? பகவான் ஞானம். 3வது கர்மானா பகவான் செயல். அந்யா விலாசா சூன்யம் வேணாம், ஞான கர்மா அனாவிரதம் கரெக்டாக நீ வச்சுக்கணும். இந்த 3த்தையும் செட் பண்ணிட்டீங்கன்னா தென் 4வது என்ன செய்யணும்? ஆணுக்குள்ளேன கிருஷ்ண அனுசீலனம். தென் 4வது வந்து என்ன நடக்கும்? அந்த நாலேஜும் கர்மமும் ஒழுங்காக வந்துச்சுன்னா நீ கிருஷ்ணருக்கு திருப்தியாக சேவை செய்வ. ஆணுக்குள்ளிய அனுகூலமான சேவை, தமிழ் சொல்லுவாங்களா அனுகூலம்னா அவங்களுக்கு திருப்திகரமான சேவை. அதான் ஆணுக்குள்ளியன கிருஷ்ண அனுசீலனம். பகவானுக்கு திருப்திகரமான சேவை செய்யும்போது 4வது செய்யும்போது தென் இதுக்கு பேர் தான் பக்தி உத்தமம். இதுக்கு பேர் தான் பக்தி உத்தமம்.
ஃபர்ஸ்ட் டைம் மிடில் டிசைர் இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து ஞானம் கருமம் வந்து பக்தி சம்மந்தமாக இருக்கணும். தேவையில்லாத மாயாவத்தத்தில் இருந்துருக்கூடாது. இந்த 3 சரியாக இருந்துச்சுன்னா 4வது வந்து ஆணுக்குள்ளியான கிருஷ்ணனு சொல்லலாம். கிருஷ்ணருக்கு அனுகூலமான சேவை செய்வோம். அந்த அனுகூலமான சேவை செஞ்சுன்னா அந்த 5வது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பக்தி உத்தமம். அதுவும் உத்தமான பக்தி. வெரி கிளியராக வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிலையில் இருக்கிறது தான் இங்கே ஸ்ரீல வியாசதேவர் இந்த நிலையில் அவர் இருக்கிறாரு. இந்த நிலையில் இருந்து நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக பகவானை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேவா? தொடர்ந்து அவர் என்ன பேசுகிறார் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமத் பாகவத கிரந்தநாத் கி, ராதா கோபால் ஜூ கி, ஜெய் ஜெகநாபல சுபத்ரா महारानी की, ஜெய் ஸ்ரீ பாகவத கிரந்தநாத் கி, பாகவத மகாபுராண கி, பாகவத கதா கி, கௌர பிரமநந்தே ஹரி ஹரி போல். இது கேள்விகள்? क्वेश्चन